மீனத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தடையான விஷயங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய ராகு பகவானால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வெளியூர் அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும் சாமி. வெளிநாடு பயணமோ வெளியூர் பயணமோ நம்மளுக்கு செல்கிற மாதிரி நம்மளுக்கு பாக்கியம் இருந்தால் இப்போ பயன்படுத்திங்க. இதெல்லாம் நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறும். இந்த நேரத்தில் போனால் அந்த இடத்துல நம்ம செட்டில்மெண்ட் ஆகிடலாம். வெளிநாட்டுக்கு போனால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா எனக்கு சரியான ஒரு விடை கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த நேரத்தில் ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த அனுகூலமான அமைப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத இடத்துலலாம் பணத்தை போட்டுட்டு முதலீடு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கையன்னா இதெல்லாம் நான் வந்தால் நான் அதை அடைச்சிட்டு நான் நிம்மதியாக வாழ்வேன், எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நான் உகுத்திக்குவேன், நான் தொழிலை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன்னா அவை எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெளியூர் தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் மீனராசிக்கு. வெளியூரில் வாழ்ந்தால் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இருக்கிற பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தொன்மையோடு வாழலாம். இது வரைக்கும் பேரே இல்லைன்னா உங்களுடைய பேரெல்லாம் நேம் லிஸ்ட்லாம் வெளியில் வரும். நாம் எதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறோன்னா அந்த சம்மந்தப்படக்கூடிய வாழ்க்கை தன்மையை நாம் ஒன்றுபடுவோம். என்னங்க நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், ஏதோ எம்போக்கில் நான் போயிட்டுருக்கேன்னா என்ன ஏங்க அதிலெல்லாம் கொடுத்து விட்றீங்க அப்படிலாம் நினைக்க முடியாது. காலம் நேரம் தான் நம்மளை தீர்மானிக்குது. தாம்பத்தியம் நிலைக்கும் முக்கியமாக இது வரைக்கும் இல்லைங்க, சுத்தமாக இல்லாமல் நான் வாழ்க்கைன்னு இருக்கேன், ஒரு சன்னியாசி போல தான் எங்களை போல தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறவங்களாம் இனிமேல் அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் உருவாகும். இல்லற சுகம், குழந்தை பேறு எல்லாமே சித்திக்கின்ற காலமாக வரப்போதுங்க. தடையாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் அடையலாம். உங்களுக்கு அனலாம் திறந்து விட்டாச்சு. கிடு 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 கிடுன்னு வந்தபடியே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடந்தபடியாக இருக்கும். ஐயா இதெல்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. திடீர் திருமணம், காதல் திருமணம் எல்லாம் கைகூடு விடும். டக்கு டக்கு டக்குன்னு கை கொடுக்கும். விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க 2 பேரும் நிழல் கிரகங்களாக வாழுகின்றனர். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில், இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார், கும்பத்தில் ராகு பகவான் வருவதும், கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார், அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான். உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கொம்புக்கு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவது ராகு பகவான். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்க போது 18/5/2025 முதல் நம்ம வாழ்க்கை தரம் உயருமா உயராதா, ஏன்னா அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னே முதல்ல தெரியல, அது வேறு விஷயம். முதல்ல அவங்களுக்கான பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லும். ஏன்னா காலசர்ப தோஷத்திலேருந்து அவங்க விடுதலை பெறுவது பெரிய உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லும். முதல் வார்த்தையை அதை தான் சொல்லணும். ராகு பகவான் நம்ம ராசி விட்டுட்டு வெளியே வர்றதும், 12ஆம் இடத்துக்கு செல்வதும், கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் அவர் இடம்பெயர்ந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு இடம்பெயர்வதும். இது வரைக்கும் கண்ணில் இருந்தார், கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க, பொறுமையும் 1 மாதம் கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே டைவர்ஸ். 1 ஆண்டு கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே டைவர்ஸ். இந்த மாதிரி துன்பமெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காலம் உங்களுக்கு வழிவகுக்கின்றது. உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். என்னவோ தெரியல, பில்லி சூனியம் செய்தார் போல தான் நம்ம வாழ்க்கை தரத்தை ஓடிட்டுருப்போம். மீனராசிக்காரை போய் கேட்டு பாருங்கள். பில்லி சூனியம் செய்தார் போல தான் அவங்க வாழ்க்கை தரமே இருக்கும். எப்படி தான் நடந்துட்டாங்கன்னு எனக்கே தெரியல. ஏதோ சாமி கல்வியில் தடை, போனால் இடத்துல நம்மளுக்கு பயம், அந்த பயம் எல்லாம் இனிமேல் கிடையாது சுவாமி. வேலை வாய்ப்புகள் எங்கு சென்றாலும் முழுமை பெறலை. வாழ்க்கையில் நாம் நிரந்தர வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கிடைக்காம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே தொட்டாலும் விரயம் விரயம் விரயம், அவமான சின்னமாக தான் இருக்குது நம்ம வாழ்க்கை தரத்தை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தடையான விஷயங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய ராகு பகவானால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வெளியூர் அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும் சாமி. வெளிநாடு பயணமோ வெளியூர் பயணமோ நம்மளுக்கு செல்கிற மாதிரி நம்மளுக்கு பாக்கியம் இருந்தால் இப்போ பயன்படுத்திங்க. இதெல்லாம் நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறும்.
இந்த நேரத்தில் போனால் அந்த இடத்துல நம்ம செட்டில்மெண்ட் ஆகிடலாம். வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஐயா, எனக்கு சரியான ஒரு விடை கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த நேரத்தில் ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த அனுகூலமான அமைப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நாம் செய்கின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கும். அதுக்கான அனுகூலத்தை நாம் பெறுவோம். அதன் மூலியமாக முன்னேற்றம் தரக்கூடிய காலத்தையும் வந்து சேரும். அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் விற்பனையாகாமல் இருந்தால் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம், சொத்து வித்துட்டா நம்ம கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம், நம்ம குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரம் நல்ல நேரமாக அமையப்பெறும். அந்த சொத்துக்கள்லாம் விற்பனை ஆகக்கூடிய காலம் வந்துவிட்டது ஐயா. அந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையாகட்டும், கூடுதல் அனுகூலம் என்று சொல்கிற மாதிரி பாகப்பிரிவினை என்னென்ன இருக்குதோ உங்களுக்கு சார்பாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுவாமி. வழித்தடம் இதுவரைக்கும் செலவீனத்துக்கோ கடன் பிரச்சனைக்காக நான் அகப்பட்டிருக்கேன், தேவையில்லாத இடத்துலலாம் பணத்தை போட்டுட்டு முதலீடு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் வந்தால் நான் அதை அடைச்சிட்டு நான் நிம்மதியாக வாழ்வேன், எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நான் உகுத்திக்குவேன், நான் தொழிலை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன்னா அவை எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெளியூர் தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் மீனராசிக்கு. வெளியூரில் வாழ்ந்தால் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இருக்கிற பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தொன்மையோடு வாழலாம். நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் வெளியடப்பில் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். வெளியாட்கள் நல்லா இருக்கும் ஐயா, வெளியூர் மக்கள் நல்லாயிருக்கும், வெளியூர் பயணங்கள் நல்லாயிருக்கும், வெளியூரில் வேலை எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அமைதி தரக்கூடிய இடமாக வெளியாட்கள் மூலியமாக உங்களுக்கு அமைதி தரும். நல்ல நட்பு வட்டாரங்கள் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமும் இருக்கும். நம்ம வீட்டில் செலவீனங்கள் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும் சாமி, நான் இல்லைன்னே சொல்லலை. செலவீனத்தில் சுப நிகழ்ச்சிகளோடு சேர்ந்த செலவீனங்கள் நம்மளுக்கு இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, எதிரியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் விலகக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் அமரும் பொழுதெல்லாம் எதிரியுடைய நிசப்தம், அதாவது சத்தம் கூட வராது, அந்த சத்தம் கூட வராத அளவுக்கு அவர் பண்ணிடுவார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த ஆளுமை தன்மையெல்லாம் உங்ககிட்ட வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். அரசாங்க பதவிக்காக நான் வேலைக்காக காத்துட்ருக்கையா, அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கேன்னா அதெல்லாம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதில் எந்த விதமான தடையே கிடையாது, நான் உறுதியாகவே சொல்லுவேன். அந்த அரசாங்க பதவியோ அரசியல் பதவியோ அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற காலம். இது வரைக்கும் நான் அரசியலில் ஈடுபடலைன்னா அவங்களே தன்னாக கூட்டும்போடுவாங்க. வெளியூர் பயணங்கள், அதாவது ஊர் சுற்றுகின்ற பயணம் மாரி நம்ம எங்கே போனாலும் ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலை அமைப்பெல்லாம் வெளியூர் அப்பல் தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். அரசியல் வட்டாரங்கள்லாம் உங்களுக்கு பேர் புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். இது வரைக்கும் பேரே இல்லைன்னா உங்களுடைய பேரெல்லாம் நேம் லிஸ்ட்லாம் வெளியில் வரும். நாம் எதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறோன்னா அந்த சம்மந்தப்படக்கூடிய வாழ்க்கை தன்மையை நாம் ஒன்றுபடுவோம். என்னங்க நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், ஏதோ எம்போக்கில் நான் போயிட்டுருக்கேன்னா என்னை ஏங்க அதிலெல்லாம் கொடுத்து விட்றீங்க அப்படிலாம் நினைக்க முடியாது. காலம் நேரம் தான் நம்மளை தீர்மானிக்குது. அரசியல் பதவி, அரசாங்கத்துக்காக நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேர்வில் வெற்றி பெறணும், எல்லாமே இந்த பாதுகாப்பு படையில் நான் போய் ஒர்க் பண்ணணும் சுவாமி, போலீஸ் இலாக்கா மற்றும் கண்டிப்பாக எல்லா விதமான இராணுவ பதவியிலேருந்து எல்லா பதவியும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த காலம் உகந்த காலம். இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். டக்கு டக்கு டக்குன்னு இது வரைக்கும் எதிர்பார்த்துருந்து எதுவுமே கிடைக்கலனா எல்லாமே ஈஸியாக கிடைக்கின்ற காலமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரப்போம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னா அந்த ப்ரோக்ராமில் நாம் வெற்றி பெற்று வந்துடுவோம். ஒரு தேர்வு ஆணையத்துக்கு போகிறோன்னா தேர்வில் நம்ம ஈஸியாக எல்லாமே நல்ல ஒரு மெமரி ஸ்டேப்பில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கின்ற அமைப்பை தரும். உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் இனிமேல் நன்ற ஒரு அமைப்புலாம் நம்மளுக்கு தேடி வரக்கூடிய காலம். திருமண பந்தங்களை உருவாக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி அனைவரும் ஒன்று சேருவாங்க. ஐயா நான் லாங்கில் இருக்கேன், ஐயா அவங்க வெளியூரில் இருக்காங்க, நான் வெளியூரில் இருக்கேன், எங்களுக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் இருக்குன்னா கிட்டவே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இல்லை அவங்களாவது நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இல்லறத்தில் இன்பம் ஏற்படும். தாம்பத்தியம் நிலைக்கும். முக்கியமாக இது வரைக்கும் இல்லைங்க, சுத்தமாக இல்லாமல் நான் வாழ்க்கைன்னு இருக்கேன், ஒரு சன்னியாசி போல தான் எங்களை போல தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் உருவாகும். இல்லற சுகம், குழந்தை பேறு எல்லாமே சித்திக்கின்ற காலமாக வரப்போதுங்க. தடையாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் அடையலாம். உனக்கு அனலாம் திறந்து விட்டாச்சு. கிட்டு 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 கிட்டுன்னு வந்தது வந்தபடியாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடந்தபடியாக இருக்கும். ஐயா இதெல்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. திடீர் திருமணம், காதல் திருமணம் எல்லாம் கைகூட விடும். டக்கு டக்கு டக்குன்னு கை கொடுக்கும்.
ரொம்ப நாளாக மனசில் போட்டிருக்கேன், இப்போயாவது தைரியம் வரும்னா தைரியமாக இருந்து சொல்லுவீங்க. உங்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கு எல்லாரும் மதிப்பீடு கொடுப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி அமைப்புலாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல அமைப்பு தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. என்னென்னா இந்த தேவையில்லாத விஷயத்தில் எங்கன்னா போயிட போகிறீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. பெண்கள் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இல்லீகல் உறவுகள், அந்த உறவுகளையோ லஞ்சம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கும், இந்த நேரத்தில் ஆசையும் கொடுக்கும். 12ஆம் இடத்துல ராகு வந்தாவே அந்த ஆசையெல்லாம் தூண்டி விட்டுருவார். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்மக்கிட்ட எடுத்துன்னு விட்டுருவார். அது எங்கே வருதுன்னே தெரியாது. மாய வலை என்று சொல்லக்கூடிய அமைப்பும், இல்லறம் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய கிடைக்கும். இன்னவோ தெரியல, நான் வாழ்க்கையில் நான் இனிமேல் வாழாமல் இருந்திருக்கேன். ஏன்னா இனிமேல் வாழக்கூடிய காலங்களில் இன்பமாக வாழக்கூடிய அமைப்பும் கொடுக்குறார். ஒரு பேடான விஷயத்தை இனிமேல் நன்மை தரக்கூடிய விஷயமாக மாற்றி தரப்புறார். கருத்து வேறுபாடு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க அனைவரும் இனிமேல் வித்ட்ராப் ஆகி கூட வந்துடுவாங்க சுவாமி. உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு நல்ல காலம் பிறக்குது என்று கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 12ஆம் இடத்துல செல்வதும், கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவதும், சிம்மத்தில் ஆட்சி சொல்லலாம் அப்படியே இணையற்ற ஆட்சி, 12ஆம் இடத்துல இணையற்ற ஆட்சியாக அமைந்திருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும். ஒரு பங்கீடு, நம்மளுக்கான பங்கீடு, நம்மளுக்கான சொந்தம், நம்மளுக்கான அமைப்பு, நம்மளுக்கான சொத்து, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தால் இதெல்லாம் நாம் பிரித்து நமக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த துன்பமோ துயரமோ இனிமேல் தேவையில்லை, கடன் பிரச்சனையை நான் சந்திக்க தேவையில்லை, இதிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இனிமேல் உருவாகிவிடும்.